உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஒரு பையனோட ஜாதகத்தை என்கிட்ட கொடுத்திருக்காரு. அந்த பையனோட ஜாதகமும் ஓன் ஜாதகமும் நல்லா பொருந்தி வந்திருக்கான். நல்ல குடும்பம், கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா சந்தோஷமா இருப்பாங்கன்னு சொன்னாரு. இல்ல, அவர் ஜாதக பொருத்த இருக்குன்னு சொன்னப்ப கூட நான் பதில் எதுவும் சொல்லல. எதா இருந்தாலும் என் பொண்ணு கிட்ட கேட்டுட்டு அவளோட சம்மதத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் முடிவு பண்ணுவேன்னு அவர்கிட்ட சொல்லிட்டேன். தெளிவா சொல்லிட்டேன். உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்ல, அதான் அப்படி சொல்லிட்டேன். அம்மாடி, அதான் நீ ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னா நான் அவர்கிட்ட. ஏமா என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? துளசி, இத பாரு, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு துளசி. நீ பழசையே நினைச்சுக்கிட்டு இருந்தா எப்படிமா? உன் எதிர்காலத்தை பத்தியும் நீ யோசிக்க வேண்டாமா? எனக்கு கல்யாணம் ஆகல நீங்களாம் நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல, அதாம்மா பிரச்சனையே. மனசளவுல நான் கல்யாணம் ஆனவளாதான் ஃபீல் பண்றேம்மா. எனக்கு ஒரு குழந்தை இருக்காமா, நான் ஒரு குழந்தைக்கு அம்மா. ஏன் நீங்க யாரும் என்ன அப்படி பார்க்க மாட்டேங்கிறீங்க? குழந்தைக்கு அம்மாவா இருந்தாலும் புருஷனை இழந்துட்டா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுல தப்பே இல்லம்மா. சரிம்மா, தப்பு இல்ல. ஆனா அது அவங்க மனசை பொறுத்து இருக்கு. எனக்கு இந்த வாழ்க்கை போதுமா, எனக்கு தியா போதும், அந்த முடிவுல தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இங்க பாரு, என்ன திரும்ப திரும்ப கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணாதம்மா ப்ளீஸ். அதுக்கு இல்ல துளசி, அம்மா என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு நாங்க எல்லாம் உன் கூட இருக்கோம், நாளைக்கு உனக்குன்னு ஒரு துணை இல்லாம நீ எப்படி? ஏமா வாழ முடியாது? ஐயோ, எனக்கு தெரியல துளசி, உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. நான் உங்க அப்பா 2 பேரும் இப்போ உன் கூட இருக்கோம். நாங்க இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவுமே தெரியாது. அதே நாங்க இல்லன்னா இல்லனா நான் யாரும் இல்லாதவள் ஆயிடுவேனா என்ன? என்ன யாரும் பாத்துக்க மாட்டாங்களாமா? சரி, என்ன யாரும் பார்க்க வேண்டாமா? எனக்கு என் படிப்பு இருக்குமா, எனக்குன்னு ஒரு வேலை இருக்கு, அது போதும்மா. அத வச்சு நான் தியாவை வளர்த்துக்கிறேன். என்ன நான் பாத்துக்கிறேன், என் குழந்தைக்கு நல்ல படிப்பு கொடுத்து அவளே நான் பாத்துக்கிறேம்மா. நாளைக்கு என் பொண்ணு எனக்கு துணையா இருப்பாமா. துளசி, இத பாருமா, இதெல்லாம் சொல்றதுக்கு கேக்குறதுக்கு வேணா சரியா வரும். ஆனா எதிர்காலத்துல இதெல்லாம் கஷ்டம். நாளைக்கு தியா பாப்பா பெரியவள் ஆயிட்டானா அவளுக்கு ஒரு வாழ்க்கை அமையும். நான் அப்பா அத பத்தி யோசிக்கிறேம்மா. தயவு செஞ்சு என் கல்யாணத்தை பத்தி பேசாத. துளசி, அம்மா சொல்றத நீ கொஞ்சம் ப்ளீஸ் துளசி, புரிஞ்சுக்கோமா. என்ன ஃபோர்ஸ் பண்ணாதம்மா. நீ இத பத்தி பேச பேச எனக்கு பழைய விஷயம் எல்லாம் ஞாபகம் வருதுமா. நான் மறக்கணும்னு நினைக்கிற விஷயத்தை நீங்க திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துறீங்கம்மா. ப்ளீஸ்மா, எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குமா. கல்யாண பேச்சு வேண்டாமா, ப்ளீஸ் விட்டுருமா. துளசி, துளசி. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.